வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ அப்டேட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நவம்பர் 16 அன்னைக்கு தமிழ்நாட்டுல காலேஜஸ்லாம் ஓபன் பண்றத பத்தி ரீசெண்டா கிடைச்சிருக்க அப்டேட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நவம்பர் 16ல இருந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் ஓபன் பண்றதா ஒரு இன்ஃபர்மேஷனை தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்ததுல இருந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்தாங்க. ஸோ ஸ்கூலை பத்தி பாஸ்ட் டேஸா நிறைய நியூஸ்லாம் வந்தது, பட் காலேஜை பத்தி எந்த ஒரு நியூஸும் வரல. ஸோ நவம்பர் 16 அன்னைக்கு காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் குழப்பத்தில் இருந்துட்டு வந்தாங்க. இந்த சிச்சுவேஷன்ல உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் சார் என்ன சொன்னாருன்னா, நவம்பர் 16 அன்னைக்கு காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்றத பத்தி நவம்பர் 12 அன்னைக்கு முடிவுகள் சொல்லப்படும்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் இது சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் பர்சன்ஸ் கூட கேபினெட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு நவம்பர் 12 அன்னைக்கு காலேஜஸ் ஓபன் பத்தி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் UGCல இருந்து எல்லா யூனிவர்சிட்டிக்கும் ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தது. காலேஜ் ஓபன் பண்ணும்போது ஹாஸ்டல்ஸ்ல ஒரு ரூம்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்க அலோ பண்ணணும்னு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிட்டி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜுக்கு வரும்போது கண்டிப்பா கொரோனா டெஸ்ட் எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் 14 டேஸ் அவங்கள குவாரண்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கொரோனா நெகட்டிவ்னு வந்தாலும் அவங்கள 14 டேஸ் கண்டிப்பா குவாரண்டைன்ல வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிப்பாங்க. ஹாஸ்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூமுக்கு கண்டிப்பா மோர் தென் 1 மெம்பர் தங்கியிருப்பாங்க. இப்போ ஒரு ரூமுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ஸ்டே பண்ண அலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி ஒரு நியூஸ் சேனலுக்கு ஒரு காலேஜோட ஹாஸ்டல் வார்டன் பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல அவர் என்ன சொன்னாருன்னா, எங்க காலேஜ்ல 1000க்கும் மேல ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பட் எங்க ஹாஸ்டல்ல 250 ரூம்ஸ் தான் இருக்குது. ஒரு ரூமுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தான் அலோ பண்ணணும்னா 250 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ரூம்ல ஸ்டே பண்ண வைக்க முடியும். அப்போ மீதி ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றதுன்னு ஒரு கொஸ்டினா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. இந்த கைட்லைன் ஃபாலோ பண்ணி காலேஜஸ் ஓபன் பண்ண சான்ஸே இல்ல. அண்ட் இந்த விஷயம் கண்டிப்பா பாசிபிள் கிடையாது. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை மறுபரிசீலனை செய்யணும்னு நிறைய காலேஜோட ஹெட் மாஸ்டர்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இதெல்லாம் பத்தி தெளிவா அண்ட் நவம்பர் 16 அன்னைக்கு காலேஜஸ்லாம் ஓபன் பண்றாங்களா இல்லையான்னு உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வரும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிஞ்ச கருத்து கேட்பு கூட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் சொன்ன கருத்தின் அடிப்படையில் நவம்பர் 16 அன்னைக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்றத பத்தின முடிவுகள் நவம்பர் 12 அன்னைக்கு நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி சார் அறிவிப்பாருன்னு நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் செங்கோட்டையன் சார் சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு நவம்பர் 16 அன்னைக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்றாங்களா இல்லையான்ற அப்டேட் வந்துடும். ஸோ இன்னைக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டேன்னே சொல்லலாம். நவம்பர் 16 அன்னைக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஓபன் பண்றாங்களா இல்லையா, ஸ்கூல் காலேஜஸ் ஓப்பனிங் டேட்ல எதுவும் மாற்றங்கள் பண்ணி தள்ளி போடுறாங்களான்னு இன்னைக்கு தெரிஞ்சு போயிடும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பா ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜ் பத்தின ரீசெண்ட் அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.